வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஷியோமில இருந்து ஒரு புதிய ஸ்மார்ட் பேண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. யூசுவலா அவங்களுடைய ஸ்மார்ட் பேண்ட் எல்லாமே எம்ஐனுடைய ப்ராடக்ட் லைன்ல லான்ச் பண்ணுவாங்க. ஆனா இப்போ வந்து ரெட்மினுடைய ப்ராடக்ட் லைனப்ல இந்த ஸ்மார்ட் பேண்டை லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கான பேர் ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் எப்படி இருக்கு, இதை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆல்ரைட், இதுதான் அந்த ரெட்மி ஸ்மார்ட் பேண்டினுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். அந்த பாக்ஸுக்குள்ள இந்த ஸ்மார்ட் பேண்ட் அப்புறம் யூசர் மேனுவல், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. நம்ம வேலை சிம்பிள் ஆயிருச்சு. டைரக்டா இந்த பேண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ஷியோமியோட பேண்ட், குறிப்பா எம்ஐ பேண்ட் 4 நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த ரெட்மியினுடைய ஸ்மார்ட் பேண்டோட டிசைன் ரொம்பவே வித்தியாசமா பண்ணிருக்காங்க. என்ன வித்தியாசங்கள் அப்படின்னா, முதல்ல இது வந்து ரொம்பவே ஒரு ஃபிளாட்டான ஒரு டிசைன். எட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ப்பாவும் ரஃப்பாவும் இருக்கு. யூசுவலா நம்ம பார்க்கக்கூடிய எம்ஐ பேண்ட்ல இருக்க ஸ்மூத் ஃபினிஷிங், அந்த ஒரு சாஃப்டான ஒரு ஃபினிஷிங், ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டச் வந்து எனக்கு இந்த பேண்ட்ல பார்க்க முடியல. பட் அதை தவிர்த்து பேண்ட் நல்லா ஸ்டர்டியா தான் இருக்கு. இது ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கலர்ல அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட வந்து இந்த பிளாக் கலர். இந்த பாக்ஸுக்குள்ள இந்த பேண்ட் தவிர வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னேன் பாத்தீங்களா. அதுக்கான காரணம் என்னன்னா, சார்ஜிங்க்கு தனியா டாங்கிள் கேபிள்லாம் தேவை கிடையாது. இதை கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் நீங்க ரிமூவ் பண்ண இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ள இந்த யூஎஸ்பி பின் இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்க டைரக்டா நீங்க சார்ஜ் பண்ணிடலாம். வேணும்னா நீங்க 2 பக்கமும் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ணிட்டு நீங்க இந்த பிளாக் கலர் வந்து போர் அடிச்சு போச்சு, இல்ல வேர் அண்ட் டேர்ல வந்து பிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா வேற ஸ்ட்ராப் நீங்க இவங்கள்ட்ட இருந்து வாங்கி நீங்க மாத்திக்கலாம். இந்த ட்ராக்கரோட டிசைன்ல வேற என்னென்ன அம்சங்கள் பார்த்தோம்னா, சைடுல எந்த விதமான பிசிக்கல் பட்டன்ஸுமே எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் டச் ஸ்கிரீன் தான். பின்புறத்துல பிபிஜி ஹார்ட் ரேட் சென்சர் கொடுத்திருக்காங்க. முன்னாடி இருக்கிற அந்த டச் ஸ்கிரீன் ஏரியா பாத்தீங்க அப்படின்னா 1.08 இன்ச் டச் ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. டச் ஸ்கிரீனுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு ஏரியா இருக்கு. அந்த சின்ன ஏரியாவை தொட்டு தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. முழுக்க எங்க வேணா நீங்க தொட்டு நீங்க இன்டராக்ட் பண்ணலாம். பட் ஓவராலா பேண்டோட வெயிட் பார்த்தோம்னா ஒரு 18 கிராம் தான் இருக்கு. கையில மாட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ரஃப் எட்ஜஸா இருந்தாலும் கையில மாட்டி யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஸ்ட்ராப்போட ஃபிட்டிங்கும் பாத்தீங்கன்னா இது உள்ள விட்டு வெளியே வந்து இந்த மாதிரி செட் ஆகுறதுனால கையில இருந்து கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயமும் கிடையாது. ஏன்னா வெயிட்டும் ரொம்பவே கம்மி தான். பட் எனக்கு எம்ஐ பேண்ட் 4ல இருந்த அந்த ஃபினிஷிங், அந்த சாஃப்ட்னஸ், அந்த ஸ்மூத்னஸ் வந்து எனக்கு இந்த பேண்ட்ல இல்லாத ஒரு சின்ன ஒரு குறையா தான் எனக்கு தெரியுது. ஆனா எம்ஐ பேண்டோட விலை பாத்தீங்கன்னா 2300 ரூபாய், இதனுடைய விலை 1600 ரூபாய். இந்த விலை வித்தியாசங்கள்ல என்னென்ன அம்சங்களை குறைச்சிருக்காங்க அப்படின்னா, இதுலயும் ஹார்ட் ரேட் சென்சர் இருக்கு, இதுலயும் ஹார்ட் ரேட் சென்சர் இருக்கு. இன்ஃபேக்ட் இதோட டிஸ்ப்ளே சைஸ் பாத்தீங்கன்னா சிறுசு, அதை விட பெரிய டிஸ்ப்ளே இதுல கொடுத்திருக்காங்க. ஆனா டிஸ்ப்ளேயோட ரிச்னஸ், கலர் எஃபெக்டிவ்னஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எம்ஐ பேண்ட் 4ல இன்னும் கொஞ்சம் ரிச்சா தெரியுது. அந்த டச் எல்லாம் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிவா இருக்கு. சோ பெட்டர் ஹார்ட்வேர் எம்ஐ பேண்ட் 4ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஹார்ட்வேரை தவிர்த்து சாஃப்ட்வேர்ல எல்லா அம்சங்களும் எம்ஐ பேண்ட் 4ல என்னென்ன அம்சங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சோ அதே அம்சங்கள் இந்த ரெட்மியோட ஸ்மார்ட் பேண்ட்லயும் கொடுத்துட்டாங்க. இதுல 5 ATM வாட்டர் ப்ரூஃபிங் கொடுத்திருக்காங்க. சோ தண்ணியோ ஸ்வெட்டோ இதுல பட்டா எந்த பாதிப்பும் இதுக்கு வராது. இன்னொரு விஷயம், இந்த ரெண்டு பேண்டுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, எம்ஐ பேண்ட் 4ஆ இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி வந்த எந்த ஒரு எம்ஐ பேண்டா இருக்கட்டும், ஒரு சில அமேஸ்ஃபிட் பேண்ட்ஸ் கூட எம்ஐ ஃபிட் அப்படின்னு அவங்களுடைய ஷியோமியோட அப்ளிகேஷனோட சிங்க் ஆகும். ஆனா இதுக்கு வந்து புதுசா ஒரு அப்ளிகேஷன் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு பேர் வந்து ஷியோமி வேர். சோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட்லயும் அவைலபிளா இருக்கு, iOSலயும் அவைலபிளா இருக்கு. பட் இந்த ஷியோமி வேர் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் மூலமா தான் இந்த ஸ்மார்ட் பேண்ட் உங்க மொபைல் போனோட பேர் ஆகி பல ஃபங்க்ஷனாலிட்டி இதுல கிடைக்குது. ஆப்ல என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு அப்படின்னா, இந்த பேண்டினுடைய வாட்ச் ஃபேஸை நீங்க மாத்திக்கலாம். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு வாட்ச் ஃபேஸை நீங்க சூஸ் பண்ணி நீங்க இதோட சிங்க் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ண முடியாது. எம்ஐ பேண்ட் 4ல வந்து கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுடைய போட்டோலாம் வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி ஃபீச்சர் இதுல கொடுக்கல. மற்றபடி அலாரம் நீங்க வச்சுக்கலாம். எந்தெந்த அப்ளிகேஷன்ல நோட்டிபிகேஷன் வருது அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆக்டிவிட்டி, ஸ்டெப் கவுண்டிங், உங்களுடைய ஸ்லீப்பிங் ட்ராக்கர் எல்லாத்துக்கான ஹிஸ்டரி டேட்டாவை இந்த அப்ளிகேஷன்ல நீங்க பாத்துக்கலாம். அப்ளிகேஷன் நல்லா தான் இருக்கு. அப்ளிகேஷன்ல வந்து நீங்க சிங்க் பண்ணி உங்க மொபைல் போன்ல எல்லாமே பாத்துக்கலாம். பட் அது இல்லாம இந்த பேண்ட்ல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் நீங்க இண்டிபெண்டன்ட் நீங்க தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பேண்டினுடைய ஹோம் ஸ்கிரீன். ஹோம் ஸ்கிரீன் நீங்க கீழ இருந்து ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு காமிக்குது. சோ இன்னைக்கு எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கீங்க, எவ்வளவு கலோரிஸ் பர்ன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத காமிச்சிரும். அதுக்கு அடுத்தபடியா ஹார்ட் ரேட் சென்சர். இந்த ஹார்ட் ரேட் சென்சர் ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கு. இந்த அக்யூரசி டெஸ்ட் பண்றதுக்காக பல்ஸ் ஆக்சிமீட்டர்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாமே கிட்டத்தட்ட அக்யூரேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட்ல அவுட்டோர் ரன்னிங், த்ரெட்மில், சைக்கிளிங், வாக்கிங், அப்புறம் ஃப்ரீ ஸ்டைல் எக்ஸசைஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதுல கொடுத்திருக்காங்க. இது எவ்வளவுக்கு அக்யூரேட்டா ட்ராக் பண்ணுது அப்படின்னா, இதுல ஜிபிஎஸ் கிடையாது. பட் அவர் அவுட்டோர் ஆக்டிவிட்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைல் போன்ல இருந்து ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் வாங்கிக்கிற மாதிரி யூஐ எல்லாம் சொல்லுது. பட் அக்யூரசி பார்த்தோம் அப்படின்னா ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் அக்யூரசி இல்ல. இன்னைக்கு காலையில ஒரு 7.5 கிலோமீட்டர் நான் ஓடுனேன். ஆனா இதுல காமிச்சது என்னமோ 4.5 கிலோமீட்டர் தான். சோ ஒரு பியூர்லி ஒரு பீடோமீட்டர், ஒரு ஸ்டெப் கவுண்டர்ல இருந்து என்ன அக்யூரசி நீங்க
எதிர்பார்க்க முடியுமோ அவ்வளவு அக்யூரசி இதுல நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா நீங்க வெதர் பார்த்துக்கலாம், நோட்டிபிகேஷன்ஸ் உங்க மொபைல் போன்ல இருந்து வர அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் நீங்க பார்த்துக்கலாம், இன்கமிங் கால் வந்துச்சுன்னா யார்கிட்ட இருந்து கால் வருது அப்படிங்கறத பார்த்துக்கலாம், டு நாட் டிஸ்டர்ப் மோட் இருக்கு, அலாரம் செட் பண்ணிக்கலாம். நீங்க சமீபத்துல நீங்க சிங்க் பண்ண ஒரு சில வாட்ச் ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தீம் செக்ஷனுக்குள்ள ஒரு 3 வாட்ச் ஃபேஸ் ஸ்டோர் ஆயிருக்கு. சோ அதுல இருந்து நீங்க ஏதாவது சூஸ் பண்ணி நீங்க மாத்திக்கலாம். ஸ்டாப் வாட்ச் இருக்கு, டைமர் இருக்கு, ஃபைண்ட் மை ஃபோன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு, அப்புறம் இதோட பிரைட்னஸ் நீங்க மாத்திக்கலாம். சோ இந்த மாதிரி பல ஃபங்க்ஷனாலிட்டி செட்டிங்ஸ்குள்ளேயும் கொடுத்திருக்காங்க. மியூசிக் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனாலிட்டியும் இதுல கொடுத்திருக்காங்க. அத செட்டிங்ஸ்குள்ள போய் தான் அந்த மியூசிக் கண்ட்ரோல் திறக்கணும்ங்கற அவசியம் கிடையாது. ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து ரைட் ஸ்வைப் பண்ணாலோ லெஃப்ட் ஸ்வைப் பண்ணாலோ உங்க மொபைல் போன்ல என்ன பாட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களோ அந்த பாட்டுக்கான கண்ட்ரோல் நீங்க இதுல இருந்து நீங்க பண்ணிக்கலாம். இவ்வளவு ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் பேண்ட்ல என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசைன் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ரஃபா இருக்கு. நீங்க ரொம்ப ஒரு சீரியஸான ரன்னரா இருந்தீங்கன்னா டெய்லி நம்ம ரன் பண்றத பெர்ஃபெக்ட்டா ட்ராக் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா அந்த ரன்னிங்கோ வாக்கிங்கோ அந்த அவுட்டர் ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்றது கொஞ்சம் அக்யூரசி கம்மியா இருக்கு. பட் மற்றபடி நம்ம இன்டோர்ல உட்கார்ந்து சும்மா சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்றோம், இல்ல இன்டோர்ல த்ரெட்மில்ல போறத ட்ராக் பண்ணணும், மொபைல் போன்ல நோட்டிபிகேஷன் பார்க்கணும், உள்ளுக்குள்ள உட்கார்ந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கிறப்போ அந்த மியூசிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாதிரி ரெகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஒரு ஸ்மார்ட் பேண்ட் வேணும். அதே நேரத்துல ஹார்ட் ரேட் ஃபங்க்ஷனாலிட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்மார்ட் பேண்ட் நீங்க தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். இதுல ஜிபிஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது, SpO2 மெஷரிங் ஃபங்க்ஷனாலிட்டி இதுல கிடையாது. வாட்ச் ஃபேஸ் நிறைய இருந்தாலும் கஸ்டமைசபிள் வாட்ச் ஃபேஸ் இன்னும் அவங்க கொடுக்கல. இதெல்லாம் தான் நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. MI Band 4ல இருந்து நீங்க இதுக்கு வர்றப்போ இப்போ நான் சொன்ன எல்லா நெகட்டிவ் பாயிண்ட்டுமே இந்த MI Band 4லயே உங்களுக்கு கிடைக்குது. சோ இந்த நெகட்டிவ் பாயிண்ட்லாம் பெருசா தெரிஞ்சு அப்படின்னா விலையை கொஞ்சம் கூட போட்டு நீங்க MI Band 4 வாங்குறது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். இன்னும் வெயிட் பண்ண முடிஞ்சா நீங்க MI Band 5க்கு நீங்க வெயிட் பண்ணலாம். இன்டர்நேஷனல் வேரியன்ட்ல NFC லாம் இருக்கு. ஏன்னா சைனால வந்து NFC லாம் யூஸ் பண்ணி பேமெண்ட்லாம் பண்ணுவாங்க போல. பட் இந்தியால வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இல்லாதனால அந்த ஃபீச்சர் அவங்க கொடுக்கல. பட் உங்களுடைய பட்ஜெட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பட்ஜெட், 1200 ரூபாய்க்கு மேல ஒரு ஸ்மார்ட் பேண்டுக்கு செலவு பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த பேண்ட் நீங்க வாங்கிக்கலாம். பட் இன்னைக்கு இந்த விலைக்கு மார்க்கெட்ல இருக்கிற மத்த பேண்ட்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ இதுல எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் எக்ஸ்ட்ராவே அடிஷனலாவே கொடுத்திருக்காங்க. சோ வாங்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா தாராளமா இதை வாங்கிக்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இத பத்தி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.